கௌரவ பிரதி சபா உறுப்பினர் அவர்களே, இன்றைக்கு விசேடமாக எதிர்க்கட்சியினரால் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இந்த பிரேரணை என்பது அவர்களுடைய பக்கமிருந்து கூறினார்கள். இது மிகவும் முக்கியமான பிரேரணை. இது நாட்டு மக்கள் முழுதாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, நாட்டில் தோன்றியுள்ள நெருக்கடியான நிலைமையின் காரணமாக அந்த நெருக்கடி நிலைமையிலிருந்து நாட்டை மீட்டெடுக்க வேண்டும். அதற்காக வேண்டி நாங்கள் இந்த பாராளுமன்றத்தில் இவ்வாறான ஒரு யோசனையை கொண்டு வந்து அந்த யோசனையின் மூலமாக நாட்டில் அதாவது அரசாங்கத்தை அல்லது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற தோரணையில் தான் காலையிலிருந்து பேசினார்கள். ஆனால் இப்பொழுது நாங்கள் இந்த பிரேரணை முடிவாக பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரிய வருகின்றது, இந்த சபையிலே ஒரு நாதி கூட கிடையாது, எதிர்கட்சியில் ஒரு நாதியும் கிடையாது இன்றைக்கு. அப்போ அந்த அளவுக்கு இன்றைக்கு இந்த எதிர்கட்சியினர் சென்றிருக்கின்றார்கள் என்பது தான் எங்களுக்கு தெரிய வரும். அதாவது ஒரே ஒரு ஆள் இருக்கிறார் என்ன, சரியா? அப்போ அந்த வகையில் உறுப்பினர்களே விசேடமாக நாங்கள் சொல்ல வேண்டும். அதாவது இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொள்கின்ற போது விசேடமாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரிகின்ற ஒரு விடயம் இருக்கின்றது. இந்த எதிர்கட்சியினரால் கொண்டு வரப்பட்ட இந்த யோசனை என்பது எந்த விதமான அர்த்தம் இல்லாத ஒன்றாக மாறியிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இவர்கள் கூறினார்கள் வேறு எதுவுமல்ல, கடந்த காலங்களில் ஏற்பட்ட பல்வேறு பிரச்சனை. முதலில் நான் ஒரு விடயத்தை இந்த இடத்தில் சொல்லியாக வேண்டும். நான் கடல் தொழில் அமைச்சர் என்ற வகையில் விசேடமாக கடல் தொழிலாளர்கள் பாதிக்கப்படுகின்ற போது கடல் தொழிலுக்கு செல்ல வேண்டும் எங்களுடைய மீனவர்கள். அவர்களுக்கு படகுகள் இருக்கின்றது, அவர்களுக்கு படகுகளுக்கு தேவையான மண்ணெண்ணெய் தேவைப்படுகின்றது. அந்த அனைத்து செயற்பாடுகளையும் நாங்கள் நேர்த்தியான முறையில் முகாமைத்து செய்திருக்கின்றோம். எந்த விதமான சிக்கல் இல்லாது எங்களுடைய கடலுக்கு செல்ல வேண்டிய கடற்தொழிலாளர்கள் அனைவருமே கடலுக்கு சென்று தாங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு ஏதுவான போதுமான நாங்கள் எரிபொருளை பெற்றுக் கொடுப்பதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுத்திருக்கோம். அதே போன்று எங்களுக்கு தெரியும், இன்றைய காலகட்டங்களில் விசேடமாக வடக்கில் எடுத்துக்கொண்டாலும் சரி, நாடு முழுவதும் எடுத்துக்கொண்டாலும் சரி, விவசாயிகள் இன்றைக்கு நெல் அறுவடை செய்கின்ற காலம். அப்போ அன்றைய காலகட்டங்களில் அவர்களுக்கு கூடுதலான மண்ணெண்ணெய், பெட்ரோல் போன்றவை தேவைப்படுகின்றது. அவர்களுக்கும் போதுமான அளவு எங்களுடைய விவசாய அமைச்சரும் கூட மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, இந்த அரசாங்கத்தில் இருக்கின்ற முன்னுரிமை அளிக்க வேண்டிய அனைத்து செயற்பாடுகளுக்கும் தேவையான எரிபொருளை பெற்றுக் கொடுப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எங்களுடைய அரசாங்கம் மிக தெளிவாக முன்னெடுத்திருக்கிறோம். அதனால் இலங்கையில் இருக்கின்ற மக்களுக்கு நாங்கள் சொல்ல விரும்புகின்றோம், மக்கள் எந்த விதமான கலவரம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. எதிர்கட்சியினர் கலவரம் அடைந்திருக்கின்றார்கள். எதிர்கட்சியினர் கலவரம் அடைவதற்கான காரணம் வேறு எதுவும் அல்ல. அவர்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், கடந்த காலங்களில் ஏற்பட்ட பிரச்சனையை மையப்படுத்தியதாக இவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். கடந்த காலம் என்பது விசேடமாக எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், 2022ஆம் ஆண்டு ஏற்பட்ட பிரச்சனை என்பது வேறு எதுவுமே அல்ல. அது அன்றைய காலகட்டங்களில் இந்த எதிர்கட்சியை பிரதிநிதித்துவம் செய்கின்ற கட்சிகள் எல்லோருமே சேர்ந்து எமது நாட்டை சுத்தப்படுத்தினார். எமது நாட்டில் இருக்கின்ற வளங்களை சூறையாடினார்கள். அதன் மூலமாக தாங்களுடைய மடியை நிறைத்து கொண்டார்கள். சுனாமி வந்தது, சுனாமியையும் கொள்ளையடித்தார்கள். அதன் மூலமாக தாங்களுடைய பைகளை மாத்திரம் நிரப்பிக் கொண்டார்கள். கடந்த காலங்களில் அதாவது விசேடமாக பாரிய வெள்ளப்பெருக்குகள் வருகின்ற போதும் சரி, மண் சரிவுகள் வருகின்ற பொழுதும் சரி, அதிலும் கொள்ளையடித்து குபேரர்களாக மாறினார். அப்போ அந்த குபேரர்கள் எல்லோருமே சேர்ந்து நாட்டை சூறையாடியதன் காரணமாக அந்த 76 வருடங்களுடைய சாபக்கேடாகவே கடந்த 2022ஆம் ஆண்டு ஏற்பட்ட அந்த வருஷ யுகம். அப்போ அந்த வருஷ யுகத்துக்கு காரணகர்த்தாக்கள் வேறு யாரும் அல்ல, அன்றைய ஆட்சியாளர்கள். அப்போ அந்த ஆட்சியாளர்கள் எல்லோருமே சேர்ந்து நாட்டை சுத்தப்படுத்தியதன் காரணமாக, நாட்டை சூறையாடியதன் காரணமாக ஏற்பட்ட நெருக்கடி. ஆனால் இன்று எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், அன்று
சுத்தம் செய்ததனால் ஏற்பட்ட நெருக்கடி இன்றைக்கு இந்த யுத்தத்தால் ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கடி. அந்த யுத்தம் என்பது எங்களால் தோற்றுவிக்கப்பட்ட ஒன்றல்ல, எமது நாட்டு மக்களால் தோற்றுவிக்கப்பட்ட ஒன்றல்ல. இது எங்களுக்கும் அப்பாலான சர்வதேச ரீதியான ஒரு உலக நெருக்கடியாக மாறியிருக்கும். அதனால் இந்த எதிர்க்கட்சியினர் கொண்டு வந்த இந்த பிரச்சனை அவர்கள் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கடி என்பது இது சர்வதேச ரீதியாக இன்றைக்கு விசேடமாக அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான ஏற்பட்ட போர், அந்த போரின் காரணமாக ஏற்படுகின்ற நெருக்கடி, அந்த நெருக்கடி என்பது எங்களுக்கு மாத்திரமானல்ல, இன்றைக்கு உலகமே இன்றைக்கு ஓரளவு அச்சம் கொள்கின்ற நிலைக்கு சென்றிருக்கின்றது. உலகத்தில் இருக்கின்ற எல்லா நாடுகளும் இன்றைக்கு எரிபொருள் தட்டுப்பாட்டால் தவிக்கின்றது. உலகத்தில் இருக்கின்ற எல்லா நாடுகளும் இன்றைக்கு இந்த எரிபொருள் பிரச்சனைக்கு முகம் கொடுத்திருக்கின்றது. அப்போ அதன் காரணமாக அந்த நாடுகள், அனைத்து நாடுகளும் பல்வேறு விதமான கட்டுப்பாடுகளை விதித்திருக்கின்றார்கள். அவ்வாறு எங்களுடைய அண்மைத்திருக்கின்ற நாடுகளை நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுதும் தெரிய வருகின்றது. ஏனே உலக நாடுகள் முன்னேறியதாக கூறுகின்ற ஐரோப்பிய நாடுகள் எடுத்துக்கொண்டால் கூட இவ்வாறான பிரச்சனைகள் இருக்கின்றது என்பது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரிய வரும். ஆனால் எங்களுடைய நாட்டை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது, கௌரவ உறுப்பினர் அவர்களே, 2022ஆம் ஆண்டு இந்த நாடு வங்குரோத்து அடைந்த நாடென உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்ட நாடுதான் எங்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் எல்லோருமே மகிழ்ச்சி அடைய முடியும். அதாவது வீழ்ந்திருந்த பொருளாதாரம் இன்றைக்கு, அதாவது மொத்த தேசிய உற்பத்தி 105% அதிகரித்திருக்கிறது. அப்போ அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அதாவது இன்றைய காலகட்டங்களில் கைத்தொழில் எடுத்து பார்க்கின்ற பொழுது 7.8% அதிகரித்திருக்கின்றது. சேவைத்துறை எடுத்து பார்க்கின்ற பொழுது 3.3% அதிகரித்திருக்கின்றது. அதே போன்று விவசாயத்துறையும் கூட அவ்வாறு அதிகரித்திருக்கின்றது. அந்த விவசாயத்துறையில் விசேடமாக மீன்பிடித்துறை எடுத்துக்கொண்டாலும் கூட இதுநாள் வரைக்கும் மீன்பிடித்துறையில் கூடுதலான வருமானத்தை ஈட்டிருப்பது $285 மில்லியன் ஆகும் இதுநாள் வரைக்கும். ஆனால் இப்போது இந்த வருடத்தை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது $300 மில்லியன் வருமானமாக அடைந்திருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு கடந்த காலங்களில் இந்த நாட்டை வீழ்த்தப்பட்ட நாடு, நாசமாக்கப்பட்ட நாட்டை இன்றைக்கு படிப்படியாக கட்டி எழுப்பப்பட்டு வருகின்றது. அவ்வாறு கட்டி எழுப்பப்பட்டு வருகின்ற பொழுது கௌரவ உறுப்பினர் அவர்களே, விசேடமாக இன்றைக்கு இருக்கின்ற எதிர்க்கட்சியினருக்கு போக்கிடம் இன்று தவிக்கின்றவர்களாக பரிதாபகரமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அந்த பரிதாபத்துக்குரிய நிலைமையின் காரணமாகவே இவ்வாறான யோசனைகளை கொண்டு வந்து, பிறகு அந்த யோசனை கொண்டு வந்த நபரும் கூட இன்றைக்கு காணாமல் போயிருக்கின்றார். அதனால் நாளைக்கு அவரையும் கூட காணாமல் போனவர்களுடைய பட்டியல் சேர்த்து தேட வேண்டி வருமோ என்று தெரியாது எங்களுக்கு. இருந்த போதிலும் கூட நாங்கள் ஒன்றை மாத்திரம் இந்த இடத்தில் குறிப்பிட்டாக வேண்டும். விசேடமாக எங்களுடைய அரசாங்கம் என்பது, அதாவது எங்களுடைய அரசாங்கம் என்பது இன்னைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், விசேடமாக இந்த பிரச்சனைகளை நல்ல முறையில் முகாமித்தம் செய்து கொண்டிருக்கிறது. அவ்வாறு முகாமித்தம் செய்வதன் காரணமாகவே இன்றைக்கு விசேடமாக உலக நாடுகள் போற்றி புகழ்ந்துகின்றார்கள். அதாவது இங்கே இருக்கின்ற முஸ்லிம் ஒரு சில உறுப்பினர் முஸ்லிம் மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது வீறு கொண்டு எழுகின்றார், பெரிய வீரர்கள் போன்று பேசுகின்றார்கள். ஆனால் கடந்த காலங்கள் ராஜபக்சாவினுடைய ஆட்சியின் கீழ் முஸ்லிம் மக்கள் அடித்து விரட்டப்படுகின்ற போது, முஸ்லிம் மக்கள் கூனி குறுகி அடிமைகள் போன்று வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்ட பொழுது, அவர்களை பள்ளி வாசல்கள், அவர்களுடைய ஊர்கள் தீ வைத்து எரிக்கப்பட்ட பொழுது பேசுவதற்கு வாய் மூடி மௌனிகளாக இருந்தவர் ஒன்று. அது மாத்திரமல்ல, அன்றைக்கு அவர்களுடைய ஆட்சியிலே அமைச்சர்களாக இருந்தவர். அன்றைக்கு இருக்கின்ற முஸ்லிம் மக்கள் எல்லோருமே தாங்களுடைய உயிரை அவர்கள் தாங்களுடைய உயிரை
பாதுகாத்துக் கொள்வதற்காக அவர்கள் தஞ்சம் பெற்ற இடம், அவர்கள் ஓடி வந்த இடம் வேறு எதுவுமல்ல, எங்களுடைய கட்சியார். அப்போ அதனால தான் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நாங்கள் முஸ்லிம் மக்களுடைய உரிமைகளுக்காக கூடுதலாக குரல் கொடுக்கும். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு இந்த ஈரான் போரில் எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், கப்பல் ஒன்று வந்தது, யாருமே பேசவில்லை, எல்லாமே வாய் மூடி மௌனிகளாக இருந்தார்கள். இப்போ இங்கே இருக்கின்ற ரவுப் ஹக்கீம் அவர்கள் பச்சை பொய்யை சொன்னார். பொய்யிலும் பொய்யராக நான் நினைக்கவில்லை ரவுப் ஹக்கீம் அவர்கள் அவ்வாறான பொய்களை சொல்லுவார்கள். அதற்கு திறந்த பதிலை, நல்ல பதிலை எங்களுடைய வெளிநாட்டு அமைச்சர் விஜித் தேரத் அவர்கள் குறிப்பிட்டார். அப்போ அதிலிருந்து தெரிகின்றது வேறு எதுவும் இல்லை, இவர்களுக்கு வேறு பேசுவதற்கு வேறு எதுவுமே கிடையாது. அரசாங்கத்துக்கு எதிராக காழ்ப்புணர்ச்சியின் கீழ் செயல்படுவதை தவிர வேக எந்த விதமான ஆரோக்கியமான செயற்பாடுகள். இன்று முழு நாடுமே பாதிக்கப்பட்டிருப்பது உண்மை உறுப்பினர்கள். இன்றைக்கு உலகமே பாதிக்கப்பட்டிருக்கின்றது. உலகமே இன்றைக்கு ஒரு போரை எதிர்கொண்டிருக்கின்றது. அந்த போரிலிருந்து மீண்டும் நமது நாட்டில் ஒரு சமாதான பூமியாக உலகம் மலர வேண்டும் என்பதுதான் உலக வாழ் மக்களுடைய எதிர்பார்ப்பு, இலங்கையினுடைய மக்களுடைய எதிர்பார்ப்பு. அப்போ அந்த எதிர்பார்ப்பின் கீழ் இன்றைக்கு இந்த யுத்தத்தின் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக, அவருடைய வாழ்க்கையை சுமூக நிலைக்கு கொண்டு வருவதற்காக அரசாங்கம் தன்னால் இயன்ற அனைத்து அர்ப்பணிப்புகளையும் செய்கின்றது. நாங்கள் செய்கின்றோம். அவ்வாறு எங்களால் இயன்ற அனைத்து அர்ப்பணிப்புகளை செய்கின்ற பொழுது அந்த அர்ப்பணிப்பு மிக்க பயணத்திற்கு காலால் இழுக்கின்ற அவர்களை தடுக்கின்ற நடவடிக்கைகளை இன்றைக்கு இந்த கேடுகட்ட அரசியல் கட்சிகள், எதிர்கட்சியினர் செயற்படுவதை இன்றைக்கு எங்களால் கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கும். எவ்வாறான போதிலும் ஒரு விடயத்தை இந்த இடத்தில் நாங்கள் சொல்ல வேண்டும். அதாவது எவர் எதை சொன்னாலும், அதாவது தூற்றார் தூற்றற்றும் போற்றுவோர் போற்றற்றும் நாம் செல்லும் வழி நேர்வழியாகட்டும் என்ற தொனிப்பொருளின் கீழிருந்து எங்களுடைய அரசாங்கம் என்பது மக்கள் நலனுக்காக நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த நிலைமையிலும் கூட மக்களை எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாது அதிலிருந்து மக்களை மீட்டெடுப்பதற்கான, அதிலிருந்து அனைத்தையும் கட்டியெழுப்புவதற்கான திசையை நோக்கி எமது நாடு நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை மாத்திரம் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ස්තුතියි ඔබතුමන්ට. ගරු මන්ත්‍රීතුමා පොයින්ටයක් නැහැ. කාල වෙලාවේ ප්‍රශ්නයක් තියෙනවා ගරු මන්ත්‍රීතුමනි. பெருமக்களின் பேரணி மெதுவாக கச்சேரி நோக்கி இன்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக கிளிநொச்சியில் விவசாய அமைப்புகளால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இதேவேளை பாராளுமன்ற அமர்வின் போது கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் உரையாற்றினார்.